ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சின்ன வேர்டை பயன்படுத்தி நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். பாருங்களேன், யாருமே பேசுவோம் பார்த்தீங்களா? பாருங்களேன், யாருமே வரலைங்க, யாருமே போகலை, யாருமே தூங்கலை, யாருமே என் கூட பேசலை, யாருமே அங்கே போகலை. பாருங்களேன், எல்லா சென்டென்ஸ்லையுமே இந்த யாருமே அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன், எல்லா சென்டென்ஸையும் நம்ம நெகட்டிவாக தான் பேசியிருக்கோம். அப்போனா இதுலேருந்து என்ன தெரிய வருது? இங்கே பாருங்க, யாருமே அப்படிங்கிறத நம்ம நோபடி அப்படின்னு சொல்லுவோம். யாருமே அப்படின்னா நோபடி. இந்த நோபடி நம்ம ஒன்லி நெகட்டிவ் சென்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. பாருங்களேன், யாருமே வரவில்லை, நான் மட்டும்தான் அங்கே போனேன், யாருமே வரல. பாருங்களேன், இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம். இங்கே அழுத்தம் கொடுத்து யாருமே அப்படிங்கிறத நம்ம சின்ன வேர்ட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். அப்போது இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் மட்டும் புரிஞ்சால் போதும். யாருமே வரவில்லை அப்படின்னா நோபடி, நோபடி, யாருமே ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நோபடி அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்ஸாக தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு நெகட்டிவ் வேர்டு, ஓகேங்களா? நோபடி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேர்போட செகண்ட் ஃபார்ம் தான் பேசணும். இங்கே என்ன செகண்ட் ஃபார்ம்? வர்றது தான் வேர்ப். அதோட செகண்ட் ஃபார்ம் என்ன? கம், கேம். அப்போனா இந்த இடத்துல நோபடி கேம் அப்படின்னு தான் பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நோபடி கேம், யாருமே வரவில்லை. இந்த சென்டென்ஸ் நிறைய பேர் எப்படி பேசுவீங்க அப்படின்னா பாருங்களேன், nobody didn't come, இப்படி நிறைய பேர் பேசுவீங்க. நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நெகட்டிவ் வேர்ட் வரக்கூடாது. இங்கே நோபடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். டிடென்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். அப்போ இந்த இடத்துல டிடென்ட் வரக்கூடாது, கம் அப்படிங்கிறது வரக்கூடாது. இது V1. அப்போது நம்ம எப்படி தான் பேசணும் அப்படின்னா நோபடி கேம் அப்படின்னு தான் பேசணுமே தவிர நோபடி டிடென்ட் கம் அப்படின்னு பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி ஷார்ட்டாக பேசுங்க, ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்களேன், யாருமே அப்படிங்கிறத நம்ம நோபடி அப்படின்னு சொல்லுவோம், நோ ஒன் இப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம நோ ஒன்னை எழுதும்போது பயன்படுத்துவோம், நோபடியை நம்ம பேசும்போது பயன்படுத்துவோம். நோ ஒன் அப்படின்னாலும் நோபடி அப்படின்னாலும் யாருமே அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம அதிகமாக பேச்சு வழக்கில் பேசும்போது நோபடி அப்படின்னு தான் பேசுவோம். நோ ஒன் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம், பட் எழுதும் போது அதிகமாக நோ ஒன் வச்சு எழுதுவோம், ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? யாருமே அப்படின்னா நோபடி. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான 5 தமிழ் சென்ஸ் இருக்கேன். இந்த 5 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸில் தான் இருக்கும். பாருங்கள், யாருமே போகலை, யாருமே தூங்கலை, யாருமே பேசலை, யாருமே சாப்பிடல, யாருமே படிக்கலை. ஒரு செயலை யாருமே செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம பேச வரோம். இந்த இடத்துல நம்ம யாருமே அப்படிங்கிறத பேசுறதுனால நோபடி அப்படின்னு தான் பேசணும். புரிஞ்சா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை வாயை திறந்து பேசுங்க. எல்லாராலையுமே பேச முடியும், யாருமே அமைதியாக இருக்காதீங்க. இந்த மாதிரி சிறு துளி தான் பெருவெள்ளம். சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருங்க, நம்மளால் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன சின்ன சென்ஸ்லேருந்து அப்படியே பெரிய பெரிய சென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் பாருங்கள். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். நோபடி, அதுக்கப்புறம் வேர்போட செகண்ட் ஃபார்மை பேசணும். ஏன் வேர்போட செகண்ட் ஃபார்மை பேசணும் அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறதுனால தான் வேர்போட செகண்ட் ஃபார்மை வச்சு பேசணும், ஓகேங்களா? பாருங்களேன், யாருமே போகலை, யாருமே போகலை. ஒரு செயலை யாருமே செய்யவில்லை அப்படின்னு சொல்ல வரோம். பேசலாமா? எப்படி பேசலாம்? யாருமே, நோபடி, என்ன செயலை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? போகவில்லை. போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பாருங்கள், போகிறதுக்கு நம்ம கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போகவில்லை அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்துல நெகட்டிவ் சென்ஸ்னால
டிட் நாட் கோ அப்படின்னு பேசுனீங்கன்னா தப்பு. முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி தான். நல்லா கவனிங்க. நோபடி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். ஓகேங்களா? ஓகே, யாருமே போகலை. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கோ வெண்ட். அப்போ நோபடி வெண்ட், யாருமே போகலை. நோபடி வெண்ட், யாருமே போகலை. இப்போ நம்ம சிம்பிளான சென்ஸ் வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்ஸ் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அடுத்து பாருங்களேன், யாருமே தூங்கலை. நேற்று நைட்டு யாருமே தூங்கலை, எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் தூங்கினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? யாருமே தூங்கலை. தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஸ்லீப். அப்போ யாருமே தூங்கலை அப்படின்னா நோபடி. ஸ்லீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்லீப், ஸ்லெப்ட். நீங்கள் கண்டிப்பாக V2 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேர்போட செகண்ட் ஃபார்மை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். யாருமே தூங்கலை, நோபடி ஸ்லெப்ட். அடுத்து பாருங்களேன், யாருமே பேசலை. நான் போனேன், யாருமே என் கூட பேசலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? யாருமே பேசலை. பேசுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? டாக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ யாருமே பேசலை அப்படின்னா யாருமே, நோபடி. டாக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டாக்ட். நோபடி டாக்ட், யாருமே பேசலை. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், யாருமே சாப்பிடல. யாருமே சாப்பிடல. சாப்பாடு நல்லா இல்லை போல, யாருமே சாப்பிடல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம், ஆனால் அந்த செயலை யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. யாருமே சாப்பிடல. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யாரும் சும்மா இருக்கக்கூடாதுங்க, யாருமே அமைதியாக இருக்கக்கூடாது. யாருமே சாப்பிடல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? யாருமே, நோபடி. இங்கே verb என்ன? ஈட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? யாருமே சாப்பிடல அப்படின்னா நோபடி ஈட் அப்படின்னு பேசாதீங்க. நோபடி, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா எயிட். நல்லா கவனிங்க, இதோட சென்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிந்த ஒரு செயலை வச்சு தான் ஞாபகத்தில் வச்சு பேசுகிறோம், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? நோபடி எயிட், யாருமே சாப்பிடல. அடுத்து பாருங்கள், யாருமே படிக்கலை. எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டாங்க, யாருமே படிக்கலை. எப்படி சொல்லலாம் அதை? யாருமே படிக்கலை அப்படின்னா படிக்கிறதுக்கு சொல்லுங்க, ஸ்டடி. எப்படி பேசலாம்? நோபடி, நோபடி. ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீடு. யாருமே படிக்கலை. நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வேர்போட செகண்ட் ஃபார்மை வச்சு நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல, யாருமே கவனிக்கலை, யாருமே வாங்கலை, யாருமே புரிஞ்சுக்கிடலை. பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம் வச்சு பேசிட்டிங்கன்னா சூப்பராக நிறைய சென்டென்ஸை உங்களால் பேச முடியுங்க. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்ஸை பேச ஆரம்பிக்க போகிறோம். எல்லாராலையுமே நல்லா பேச முடியும். இதுக்கப்புறம் இந்த நோபடி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக, பொறுமையாக, மெதுவாக, சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுக்கிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ கவனமாக கவனிங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் தயவு செய்து பின்னாடி என் கூட என்ன பண்ணுங்கன்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை விட்டு வெளில போயிட்டீங்கன்னா நீங்கள் வேறு வேலையில் பிஸியாக இருவீங்க. படிக்கிறதுல, வேலை பார்க்குறதுல, ஃபேமிலி, இந்த மாதிரி பயங்கரமாக பிஸியாக இருவீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே சீக்கிரத்தில் இங்கிலீஷில் பேச முடியுங்க. அடுத்து பாருங்களேன், யாருமே டிவி பார்க்கல. எப்படி சொல்லலாம்? அதை ஒரு செயலை யாருமே செய்யலை அப்படின்னு சொல்ல வரோம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோங்க. யாருமே டிவி பார்க்கல, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாய் திறந்து பேசிடுங்க. கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள். யாருமே டிவி பார்க்கல. பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபாலோ பண்ணி பேசலாமா? யாருமே ஒரு செயலை செய்யவில்லை. நோபடி. என்ன செயலை செய்யவில்லை அப்படின்னு பேசியிருக்கோம்? பார்க்கவில்லை. பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? இந்த இடத்துல டிவியை பற்றி பேசுகிறதுனால வாட்ச் அப்படிங்கிற வேர்பை தான் பேசணும். வாட்ச் அப்படிங்கிறது V1. அப்போ வாட்சோட V2 என்ன அப்படின்னா பாருங்கள், வாட்ச்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நோபடி வாட்ச்ட், யாருமே பார்க்கவில்லை. எதை பார்க்கவில்லை அப்படின்னு பேசியிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கும்.
டெலிவிஷன், டிவி. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? யாருமே டிவி பார்க்கலங்க. எப்படி சொல்லலாம்? நோபடி வாட்ச் டிவி. யாருமே டிவி பார்க்கல. அடுத்து பாருங்களேன், யாருமே கதவை திறக்கலை. நான் போய் கதவை அரை மணி நேரம் தட்டுறேன், வீட்டுக்குள்ளே 5-6 பேர் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே கதவை திறக்கலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? சில நேரங்களில் வீட்டில் ஆள் இல்லாமல் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஆனால் கதவை தட்டிகிட்டே இருப்போம், யாருமே திறக்கலை அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். யாருமே கதவை திறக்கலை. உங்களுடைய ஆன்சரை ப்ளீஸ் தயவு செய்து பின்னாடியே பேசுங்க. ஏன் பேசுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடியுது, என்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ரிப்பீட்டடாக பேசுங்க. யூ ஹாவ் டு ஸ்பீக். நீங்கள் பேசுங்க பார்க்கும். யாருமே கதவை திறக்கலை. நோபடி என்ன செய்யலை? திறக்கலை. திறக்கிறதுக்கு நம்ம சொல்ல இங்கிலீஷில் ஓப்பன். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஓப்பன்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ண போதும். ஓகேங்களா? நோபடி ஓப்பன்ட். யாருமே திறக்கல. எதை திறக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கதவை அப்படின்னு பேசுறதுனால த டோர் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? கதவு அப்படின்னா டோர், கதவை அப்படின்னா த டோர். ஓகேங்களா? த டோர். ஈஸியாக இருக்கு. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். யாருமே ஜன்னலை திறக்கலை. பாருங்கள், யாருமே ஜன்னலை திறக்கவில்லை. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான். ப்ளீஸ் பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை பேசி பழகும் போதாங்க நமக்குள்ளே பயங்கர ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியல, இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்மளால் பேச முடியுது அப்படின்னாவே பெரிய விஷயம். அடுத்து பாருங்களேன், யாருமே ரூமை சுத்தம் பண்ணல. யாருமே ரூமை க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? யாருமே, நோபடி என்ன செய்யவில்லை? சுத்தம் செய்யவில்லை. பாருங்க, சுத்தம் செய்யவில்லை ரெண்டும் சேர்த்து தான் க்ளீன் அப்படின்னு சொல்லும். புரிஞ்சா? அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? க்ளீன்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ணி பேசணும். நோபடி க்ளீன்ட். யாருமே சுத்தம் செய்யவில்லை. எதை சுத்தம் செய்யவில்லை அப்படின்னா பாருங்க, அறையை. அப்படின்னா த ரூம் அப்படின்னு பேசணும். அறை அப்படின்னா ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அறையை அப்படின்னா த ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். நான் பொறுமையாக மெதுவாக பண்ணுவேன், ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, பேசலாமா? யாருமே டிவி பார்க்கலங்க. நோபடி வாட்ச் டிவி. யாருமே கதவை திறக்கலை. நோபடி ஓப்பன் தி டோர். யாருமே ரூமை சுத்தம் பண்ணலை. நோபடி க்ளீன் த ரூம். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாரும் காமெண்ட்டில் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, யாருமே உள்ளே வரவில்லை. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், யாருமே உள்ளே வரல அப்படின்னா அப்படி பேசலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபஸ்ட்டு பேசலாமா? யாருமே உள்ளே வரல. நோபடி கேம் இன். நோபடி கேம் இன். யாருமே உள்ளே வரல. இந்த இடத்துல நோபடி கேம் இன்சைட் அப்படின்னு பேசாதீங்க, அது கொஞ்சம் அவேக்டாக இருக்கும். நோபடி கேம் இன் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? நோபடி கேம் இன். யாருமே உள்ளே வரவில்லை. நோபடி கேம் இன். யாருமே உள்ளே வரவில்லை. யாருமே என்னை கூப்பிடலங்க, அதனால தான் நான் வரல. யாருமே என்னை கூப்பிடல. யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல. யாருமே என்னை கூப்பிடல. எப்படி பேசுனது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யாருமே என்னை கூப்பிடவில்லை. நோபடி கால்ட் மீ. நோபடி கால்ட் மீ. நோபடி கால்ட் மீ. யாருமே என்னை கூப்பிடல. அடுத்து பாருங்க, யாருமே அவனுக்காக காத்திருக்கல. யாருமே வெயிட் பண்ணல அவனுக்காக. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நோபடி verb என்ன? காத்திருக்கவில்லை. காத்திருக்கன்னு சொல்ல இங்கிலீஷ்ல வெயிட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெயிட்டட். நோபடி வெயிட்டட் அப்படின்னா யாருமே காத்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நோபடி வெயிட்டட். யாருமே காத்திருக்கவில்லை. யாருக்காக காத்திருக்கவில்லை அப்படின்னா அவனுக்காக. பாருங்களேன், காக அப்படின்னு பேசியிருக்கோம். காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனுக்காக அப்படின்னா ஃபார் ஹிம். That's all. Nobody waited for him.
நோபடி வெயிட்டட் ஃபார் ஹிம். யாருமே அவனுக்காக காத்திருக்கவில்லை. ஈஸியாக இருக்கா? இப்போ யாருமே அவங்களுக்காக வெயிட் பண்ணலங்க. எப்படி சொல்லலாம் அந்த இடத்துல? நோபடி வெயிட்டட் ஃபார் தம். அவர்களுக்காக யாருமே காத்திருக்கவில்லை. ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாராலையுமே சீக்கிரமாக இங்கிலீஷில் பேச முடியும். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சென்டென்சஸ், நிறைய வேர்ட்ஸ்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சாவே போதுங்க, ஈஸியாக பேசிடலாம். இப்போ அடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டென்ஸ் இருக்கேன். இது முன்னை விட கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும், ஆனால் அது டம்மி பீஸ் தாங்க, ஈஸியாக பேச முடியும். ரொம்ப பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக நான் வீடியோ பண்ணுறதுனால இதெல்லாம் ரொம்ப பெரிய சென்டென்ஸாக தெரியும், பேசுறது கஷ்டமாக தெரியும். ஈஸி தாங்க, சூப்பராக பேசலாம். பாருங்களேன். நேற்று இரவு யாருமே வீட்டில் தங்கவில்லை. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோம். நேற்று நைட்டு வீட்டில் யாருமே தங்கலை, எல்லாம் வெளில போயிட்டாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? நேற்று இரவு யாருமே வீட்டில் தங்கவில்லை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்கு, பார்த்து பேசலாமா? நோபடி. நோபடி அப்படின்னா யாருமே, நம்ம அதை நெகட்டிவாக தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப்? தங்குறது தான். தங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஸ்டே. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அதோட ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நோபடி ஸ்டேட். நோபடி ஸ்டேட். யாருமே தங்கவில்லை. எங்கே தங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கும். வீட்டில். வீட்டில் அப்படின்னா அப்படி சொல்லுவோம் பாருங்க. வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த பற்றி பேசணும் அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பேசிட்டு தான் ஹோம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? சேர்ந்து பேசுங்க. நோபடி ஸ்டேட் அட் ஹோம். யாருமே வீட்டில் தங்கவில்லை. ஈஸியாக இருக்கா? ஓகே. எப்போ தங்கவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கும். நேற்று இரவு. நேற்று இரவு அப்போனா, நேற்றுனா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம், இரவுனா நைட். அப்போனா இந்த இடத்துல நேற்று இரவு அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே நைட் அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க. நீங்கள் அப்படி பேசாதீங்க. அதற்கு மாற்றாக லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுங்க. லாஸ்ட் நைட். புரிஞ்சா? லாஸ்ட் நைட். சேர்ந்து பேசலாமா? நோபடி ஸ்டேட் அட் ஹோம் லாஸ்ட் நைட். நேற்று நைட்டு வீட்டில் யாருமே தங்கலை. நோபடி ஸ்டேட் அட் ஹோம் லாஸ்ட் நைட். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்களேன். வீட்டு பாடத்தை யாருமே சரியான நேரத்தில் முடிக்கவில்லை. டீச்சர் சொல்கிறாங்க, நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், யாருமே கரெக்டான டைமில் முடிக்கலை. அதுக்கப்புறம் முடித்து சைன்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் கரெக்டான டைமில் யாருமே முடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். வீட்டு பாடத்தை யாருமே சரியான நேரத்தில் முடிக்கவில்லை. பெரிய சென்டென்ஸாக தெரியும், டம்மி பீஸ் தான் இது. பேசலாமா? பாருங்களேன். நோபடி. நோபடி என்ன செயலை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? முடிக்கவில்லை. finished. ஏன்னா இதெல்லாம் verb செகண்ட் ஃபார்ம், ஸ்டேட் செகண்ட் ஃபார்ம், மறந்துடக்கூடாது. ஏன்னா முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். நோபடி finished. யாருமே முடிக்கவில்லை. எதை முடிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? வீட்டு பாடத்தை. நல்லா கவனிங்க. வீட்டு பாடத்தை அப்படின்னு பேசும்போது த ஹோம்ஒர்க் அப்படின்னு தான் பேசணும். டேரெக்டாக அங்கே ஹோம்ஒர்க் அப்படின்னு பேசாதீங்க. நோபடி finished த ஹோம்ஒர்க். யாருமே வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. எப்போ முடிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சரியான நேரத்தில். நல்லா கவனிங்க. சரியான நேரத்தில் அப்படிங்கிறத பேசும்போது ஆன் டைம் அப்படின்னு பேசணும். புரிஞ்சா? ஆன் டைம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக 8 மணிக்கா, 8 மணிக்கு ஆன் டைம். ஆன் டைமுக்கு வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? வீட்டு பாடத்தை யாருமே சரியான டைமில் முடிக்கலப்பா அப்படிங்கிறத நம்ம நோபடி ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் ஆன் டைம் இப்படி பேசணும். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்களேன். நேற்று நைட்டு யாருமே வீட்டில் தாங்களா? நோபடி ஸ்டேட் அட் ஹோம் நைட். வீட்டு பாடத்தை யாருமே சரியான நேரத்தில் முடிக்கலை. நோபடி ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் ஆன் டைம்.
ஈஸியாக இருக்க, நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இங்கே நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸாக தெரியும். ஆனால் ஈஸி தாங்க. இந்த வீடியோ முடியும் போது சூப்பராக பேசிடலாம். யாருமே கவலைப்படாதீங்க, நம்மளால் கண்டிப்பாக பேச முடியும். பாருங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருமே கைகளை கழுவவில்லை. நான் பார்த்துட்டே இருந்தேன். யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவலை. எல்லாம் டேரெக்டாக போய் சாப்பிட்டாங்க. சொல்ல பார்த்தீங்களா? யாருமே ஒரு செயலை செய்யலை. இந்த இடத்துல எது ஹைலைட் அப்படின்னா, செயலை செய்யலை அப்படிங்கிறது ஹைலைட் கிடையாது, யாருமே செய்யலை அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவலை. நோபடி. நீங்களா ட்ரை பண்ணுங்க பார்க்கும். நீங்களா ப்ளீஸ் பேசுங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க. நோபடி. யாருமே என்ன செயலை செய்யவில்லை? கழுவவில்லை. கழுவுறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் வாஷ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். வாஷ்ட் ஹேண்ட்ஸ். யாருமே கையை கழுவவில்லை. நோபடி வாஷ்ட் ஹேண்ட்ஸ். யாருமே கைகளை கழுவவில்லை. நல்லா கவனிங்க. எதற்கு முன்பாக அப்படின்னா சாப்பிடுவதற்கு முன்பாக. அப்போ முன்பு அப்படிங்கிறது நம்ம பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிஃபோர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஒரு சின்ன கேள்வி வருமாக, ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசியிருக்கிறதுனா கண்டினியூஸ் டென்ஸாக அப்படின்னா கிடையாது. சாப்பிடுவதற்கு முன்பாக அப்படின்னா பிஃபோர் ஈட்டிங். படிப்பதற்கு முன்பாக அப்படின்னா பிஃபோர் ஸ்டடிங் அப்படின்னு பேசணும். விளையாடுறதுக்கு முன்பாக பிஃபோர் பிளேயிங். புரிஞ்ச ஈஸியாக இருக்கா? எங்கெல்லாம் பிஃபோர் வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேர்பை பேசும்போது மேக்ஸிமம் அதிகமாக ஐஎன்ஜியோட தான் வரும். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் பேசும்போது, அதாவது முன்னாடி அப்படின்னு சொல்ல வரும்போது, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி. ஓகே, எப்படி பேசலாம்? நோபடி வாஷ்ட் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவலை. அடுத்து பாருங்களேன், கூட்டத்தை பற்றி யாருமே எனக்கு சொல்லலை. நேற்று மீட்டிங் நடந்துச்சு, யாருமே எனக்கு சொல்லலை. மீட்டிங்கை பற்றி யாருமே சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? கூட்டத்தை பற்றி யாருமே எனக்கு சொல்லவில்லை. நோபடி டோல்ட். டெல் அப்படிங்கிறது சொல்கிறது நம்ம சொல்லுவோம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் டோல்டு. நோபடி டோல்டு அப்படின்னா யாருமே சொல்லவில்லை. யாருக்கு அப்படின்னா எனக்கு, மீ. இந்த இடத்துல டு மீ அப்படின்னு பேசுனீங்கன்னா அது செட் ஆகாது. இங்கே மீ அப்படின்னு தான் பேசணும். நோபடி டோல் மீ. யாருமே எனக்கு சொல்லவில்லை. எதை பற்றி எனக்கு சொல்லவில்லை அப்படின்னா கூட்டத்தை பற்றி. பற்றி அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். எதை பற்றி? கூட்டத்தை பற்றி. அபவுட் த மீட்டிங் பேசியிருக்கோம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்களேன். யாருமே வாங்க மாட்டாங்க. பாருங்களேன், ஒரு செயலை இனிமேல் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கார் வருது. அந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை 15 லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறாங்க அப்படின்னா யாராவது வாங்குவாங்களா? யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு பழைய வீடு தான். அந்த வீட்டோட ப்ரைஸை இப்போ எவ்வளோ போகும் அப்படின்னா 10 லட்ச ரூபா போகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க விற்கிறவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. யாராவது வாங்குவாங்க அந்த வீடை? வாங்க மாட்டாங்க. யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு செயலை ஃப்யூச்சரில் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது நம்ம அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நோபடி, அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு பேசணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்பு பேசணும். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? பேசலாமா? யாருமே வாங்க மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கும். யாருமே வாங்க மாட்டாங்க. நோபடி. ஓகே, நெக்ஸ்ட்டு வில். ஏன் வில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்குது. வாங்க மாட்டாங்க, ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறதுனால தான் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசுகிறோம். நோபடி வில். என்ன செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா வாங்குகிற ஒரு செயல். வாங்க தானே சொல்ல இங்கிலீஷில் பை. இந்த இடத்துல பை அப்படின்னு தான் பேசணும். V1 தான் பேசணும். ஓகேங்களா? V2 V3 பேசக்கூடாது. நோபடி வில் பை. நோபடி வில் பை. யாருமே வாங்க மாட்டாங்க.
ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? நீங்களாம் நிறைய சென்டென்ஸு பேசலாம். யாருமே தரமாட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, யாருமே விளையாட மாட்டாங்க, யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களாகவே எடுத்து நிறைய தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் பேசி பழகும்போது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வருங்க. அடுத்து பாருங்களேன், யாருமே போக மாட்டாங்க. யாருமே போக மாட்டாங்க. நாளைக்கு யாருமே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, நாளைக்கு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். யாருமே போக மாட்டாங்க. நம்ம சிம்பிளான சென்டென்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? யாருமே போக மாட்டாங்க அப்படின்னா nobody will, சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க, go. ஏன்னா அங்கே verb வந்து போகிறது தான், போகிறதுனா go அப்படின்னு சொல்லும். will யூஸ் பண்ணியிருக்கோம், எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே will இருக்குது. ஓகேங்களா? nobody will go, யாருமே போக மாட்டாங்க. அடுத்து பாருங்களேன், யாருமே விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்தில் எக்ஸாம் இருக்குது, அதனால் இப்போ வந்து யாருமே விளையாட மாட்டாங்க. அந்த 2 வாரத்துக்கு விளையாட மாட்டாங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருப்பாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு? எதிர்காலத்தை பற்றி தான் பேசுகிறோம். 2 வாரம் கழிச்சு தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த 2 வார கேப்பில் யாருமே விளையாட மாட்டாங்க, எதிர்காலத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். பேசலாமா? nobody will play, யாருமே விளையாட மாட்டாங்க. ஈஸியாக இருக்கா? பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். nobody will verb-ஓட ஃபஸ்ட் ஃபார்மை பேச போகிறீங்க, அவ்வளோதான். இதுவே நீங்கள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா nobody பாஸ்ட் ஃபார்ம் இருக்கிற verb பேச போகிறீங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப தேவை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான பேசிக்கான சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. இந்த வீடியோ சில பேர் 1 தடவைக்கு 2 தடவைக்கு 5 தடவை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால அப்போ புரிஞ்சுக்கிட முடியும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ 2-3 தடவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மறக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸை வாயை திறந்து பேசிடுங்க ப்ளீஸ். தயவுசெய்து இங்கிலீஷில் பேசிடுங்க. முடிஞ்சுன்னா எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், யாருமே என்னுடன் வரமாட்டார்கள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, நல்லா தெரியும். நான் கூப்பிட்டா யாருமே என் கூட வரமாட்டாங்க, அதனால் நான் தான் தனியாக போய் ஆகணும். யாருமே என் கூட வரமாட்டாங்க, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யாருமே என்னுடன் வரமாட்டார்கள். nobody will come, என்னுடன் அப்படின்னா சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க, குட். with me, with அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னுடன் அப்படின்னா with me. nobody will come with me, nobody will come with me, யாருமே என்னுடன் வரமாட்டார்கள். அடுத்து பாருங்க, யாருமே அவனை நம்ப மாட்டார்கள். அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. அதாவது இது பொதுவாக நம்ம சொல்லாமல் எதிர்காலத்தை நோக்கியே நம்ம பேசுகிறோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? nobody இங்கே என்ன verb? நம்ப மாட்டாங்க, நம்புறது தான். இப்போ அந்த verb-க்கு முன்னாடி will ஆட் பண்ணி பேசணும். nobody will believe, யாரை? அவனை, him. nobody will believe him, யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. இப்போ நம்மளை நிறைய பேர் எழுதும் போது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிலீவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பாருங்களேன், பிலீவ் இப்படின்னு தான் எழுதுவோம். ஆனால் இது தப்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பிலீவ் ஐக்கு அப்புறம் இ ஆட் பண்ணி தான் எழுதணும், மறந்துடாதீங்க. பாருங்க, பி லிவ், பிலீவ், பிலீவ், பிலீவ். ஈஸியாக இருக்கா? nobody will believe him, யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. அடுத்து பாருங்கண்ணா, யாருமே அதை செய்ய மாட்டார்கள். நம்ம இதை பொதுவாக சொல்லலை, எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம பேசுகிறோம். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். nobody verb என்ன? செய்து தான். அப்போ அந்த verb-க்கு முன்னாடி will ஆட் பண்ணி தான் பேசணும். nobody will do, எதை செய்ய மாட்டாங்க? அதை, that.
nobody will do that. nobody will do that. யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஈஸியாக இருக்கா? எதிர்காலத்தில் ஒரு செயலை யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சிருக்கா? ஈஸியாக இருக்காங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் அதை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யாருமே எனக்காக காத்திருக்க மாட்டார்கள். யாருமே எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். nobody will wait. nobody will wait அப்படின்னா யாருமே காத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். யாருக்காக காத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா எனக்காக. பாருங்க, எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. nobody will wait for me. nobody will wait for me. யாருமே எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. nobody will wait for me. அடுத்து பாருங்களேன். யாருமே என்னை மறக்க மாட்டார்கள். யாருமே என்ன மறக்க மாட்டாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நம்ம இது எல்லாமே எதிர்காலத்தை வச்சு தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா? nobody will forget me. nobody will forget me. nobody will forget me. யாருமே என்ன மறக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க. யாருமே இன்று இரவு தூங்க மாட்டார்கள். இப்போ காலைல ஒரு 10 மணி ஆச்சு. நம்ம ஃப்யூச்சரை பற்றி தான் பேசுகிறோம். எப்போ ஃப்யூச்சர்? இன்றைக்கி நைட்டு தான் ஃப்யூச்சர், எதிர்காலம். யாருமே இன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டாங்க. எல்லாமே பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைட்டு தூங்க முடியுமா நம்மளால்? ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, நல்லா ஜாலியாக பேசுவோம். ஸோ அந்த சென்ஸில் தான் இங்கே பேசுகிறோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? யாருமே நைட்டு இன்றைக்கி தூங்க மாட்டாங்க. nobody will sleep tonight. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா nobody will sleep today night அப்படின்னு பேசுவீங்க. அப்படி பேசாதீங்க, தப்பு. tonight அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? இப்படியும் பேசக்கூடாது. nobody will not sleep tonight அப்படின்னு சில பேர் பேசுவீங்க. will not யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே will மட்டும்தான் பேசணும். ஏன் அப்படின்னா nobody அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் நோபடியும் வந்து will நாட்டும் வந்துச்சு அப்படின்னா தப்பு. nobody will sleep tonight இப்படி தான் பேசணும். ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் யாருமே ஒரு செயலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நோபடி எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்களேன். யாருக்கும் தெரியாது. ஒரு செயல் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். பொதுவாக பேசுகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். எப்படி பேசலாம்? பாருங்களேன். nobody knows. நல்லா கவனிங்க. nobody know அப்படின்னு பேசக்கூடாது. இந்த நோபடியை நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு எப்பெல்லாம் பேசுகிறோமோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் பார்த்திங்க அப்படின்னா V1 தான் இருக்கணும். ஆனால் அந்த வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி பேசணும். இங்கே நோ அப்படிங்கிற வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? nobody knows. யாருக்கும் தெரியாது. அடுத்து பாருங்க. யாருக்கும் பதில் தெரியாது. எப்படி பேசுவோம்? nobody knows the answer. யாருக்கும் பதில் தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நோபடியை நம்ம அதிகமாக எந்தெந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதிகமாக பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் பேசுவோம். அதுலேயுமே கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த 3 டென்ஸ்லுமே நம்ம பேச தான் செய்வோம், இல்லைன்னா கிடையாது. ஆனால் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் அதிகமாக பேசுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சில சென்ஸ் நம்ம ஈஸியாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இங்கே நான் 2 சென்ஸ் இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். பாருங்கள். யாருமே அதை பற்றி கவலைப்படலை. பொதுவாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? யாருமே அதை பற்றி கவலைப்படலை, அவங்க வாட்டுக்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறாங்க. எப்படி பேசலாம்? nobody verb என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் nobody
வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோபடி யாருமே ஒரு செயலை செய்யவில்லை. எந்த செயலை அப்படின்னா கவலைப்படுற ஒரு செயலை செய்யலை. அப்போனா கவலைப்படுறத நம்ம ஒரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நல்லா கவனிங்க, இந்த நோபடியை நம்ம இட் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணணும். அதனால் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். இங்கே நம்ம ஒழி அப்படின்னா கவலைப்படுது, இந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணி நம்ம எழுதணும், பேசணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதிகமாக ஒய் வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணி பேசணும். ஆனால் நல்லா கவனிங்க, ப்ளே அப்படிங்கிற வேர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, நோபடி வரிஸ் யாருமே கவலைப்படலை. எதை பற்றி அப்படின்னா அதை பற்றி. அதை பற்றி அப்படின்னா பற்றினா அபவுட், அதைனா தட். அபவுட் தட், நோபடி வரிஸ் அபவுட் தட். யாருமே அதை பற்றி கவலைப்படலை. நல்லா புரிஞ்சிருக்கா? அடுத்து பாருங்கள், யாருமே இப்போ அங்கே வசிப்பதில்லை. அந்த கிராமமே இப்போ அங்கே யாருமே இல்லை, ஒரு ஈக்காக கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? யாருமே இப்போ அங்கே வசிப்பதில்லை. எப்படி பேசலாம்? Nobody lives there now. தேர்னா அங்கே, நவுனா இப்போ. லிவ்ஸ் அப்படின்னா வசிக்கிறது, நோபடினா யாருமே. அப்போ யாருமே வசிப்பதில்லை அங்கே அப்படின்னா நோபடி லிவ்ஸ் தேர் நவ். இப்போ அடுத்து பாருங்களேன், யாருமே ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வதில்லை. இது பொதுவாக நம்ம எல்லாருமே செய்கிறது தான். ஸோ ஜென்ரலாக நம்ம பேசுகிறதுனால இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். யாருமே ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வதில்லை. எப்படி பேசலாம் பாருங்களேன்? நோபடி ஃபர்பன்னா வேலை செய்கிறது தான். இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நோபடி அப்படிங்கிறத நம்ம இட் அப்படிங்கிற சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறதுனால இது தேர்ட் பர்சன் சிங்குலர்னால ஒர்க் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணும். நோபடி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், எப்போ வேலை செய்வதில்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில். ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னா ஆன் சண்டே. இந்த இடத்துல ஆன் சண்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையை பற்றி பேசுறதுனால ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்களேன், யாருமே ஞாயிற்றுக்கிழமைகள் வேலைக்கு செல்வதில்லை. யாருமே ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலைக்கு போவதில்லைன்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? நோபடி, இங்கே என்ன வெர்ப்? போகிறது தான். போகிறதுன்னு சொல்லுங்க, கோ. இங்கே நோபடி அப்படிங்கிறது இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வருதுன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போனா நம்ம கோ அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். நோபடி கோஸ், யாருமே போவதில்லை. எங்கே? வேலைக்கு, டு ஒர்க். எப்போ? ஞாயிற்றுக்கிழமைகளில், ஆன் சண்டேஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கா? இப்போ இது வரைக்கும் இந்த நோபடியை நம்ம பாஸ்ட், ஃப்யூச்சர், ப்ரெசென்ட்டில் எப்படி பயன்படுத்தி பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு, தேவையுள்ள நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் வீடியோ விட்டு போயிடாதுங்க. நீங்கள் ஒரு சின்ன லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை யூடியூப் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.